திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும் ரகசியங்களோ அதிசயங்களோ கிடையாதுங்க. சுற்றி இருக்கக்கூடிய மலைகள்லையும் நிறைய ரகசியங்கள் மறைந்திருக்கு. அப்படி அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்த்துடலாமா? இந்த அதிசயங்களை இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றவங்க இனி திருப்பதி போகும் பொழுது கண்டிப்பா பாருங்க, நீங்களே பிரமித்து போவீங்க. 7 மலைகளை தாண்டி உச்சியில் நிற்கக்கூடிய பெருமாளுடைய முகத்தை யாரோ தத்ரூபமா வடிவமைத்த மாதிரி இருக்கும். பெருமாளுடைய கிரீடம் தொடங்கி அவருடைய கண்கள், மூக்கு, வாய் இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாளுடைய அச்சு அசலா இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இரண்டாவதா, தானாக தோன்றிய பெருமாளுடைய கல் சிலை. விசேஷ தினங்களில் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எப்படி அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடக்குமோ அதே போல் இங்கேயும் நடக்கும். மூன்றாவதா, திருப்பதி மலையை விட்டு இறங்கும் பொழுது கருடருடைய சிலை பார்த்தீங்க அப்படின்னா அச்சு அசலாக கருடர் மாதிரியே நமக்கு காட்சி தரும். இது எல்லாமே நமக்கு காண கிடைக்காத ஒரு அற்புதமான அம்சம்னே சொல்லலாம். இனி திருப்பதி போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது எல்லாமே பாருங்கள். ஏழுமலை ஆணையம் அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாத்தையுமே தரிசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மன நிறைவோடு அனுதினமும் பெருமானுடைய நாமத்தை உச்சரித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வீட்டில் செல்வம் அனைத்துமே சேரும். ஓம் நமோ நாராயண.